டிக்கெட் வாங்கி தான் உள்ளே வரணுங்கிறத கொஞ்சம் மாற்றி அமைப்போம் அப்படின்னு சொல்லி அது பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி தண்ணி என்ன சொன்னீங்க தம்பி? இல்லை உள்ள நாங்கள் வந்து இல்லை உள்ள நாங்கள் இலவசமாகவே தண்ணி வச்சுருக்கோம். எல்லாமே சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி தான் பல இடங்களில் உள்ளே வச்சுருக்கோம். குடிக்கிறதுக்கு இது பண்ணிடுவாங்க. கையில் எடுத்துகிட்டு போகிறதுனா அது அவங்க மினிமமே ஒரு 30-40ன்றாங்க. நாங்கள் அதை முயற்சி பண்ணுறோம், அதை குறைச்சி கொடுக்கறதுக்கான ஏற்பாடு. இந்த முறை வந்து அதை கொஞ்சம் ஏன்னா எல்லாமே கொஞ்சம் முறைப்படுத்த டீமே நாங்கள் எல்லாமே புது டீமாக தான் இப்போ கையில் எடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் இந்த மாதிரி முன்னாடி இருந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கிறதுக்கு என்ன வேலை? இந்த நீங்கள் சொன்ன அந்த சமாதானம் இருக்குல்ல, அதில் வந்து முக்கியமாக அதை தான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். அது ஏன்னா முன்னாடி போட்டவங்க தான் இந்த முறை போடுறாங்க. அவங்ககிட்ட இந்த குறையெல்லாம் சொல்லி தான் நம்ம நிவர்த்தி பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துருக்கோம். நாங்கள் முக்கியமாக பண்ணுறது இந்த நடக்கிற 14 நாட்களும் 11 மணிலேருந்தே நீங்கள் முன்னாடி வந்து லீவு நாட்களில் மாத்திரம் தான் 11 மணி இருக்கும். இப்போ தொடர்ந்து 14 நாட்களும் 11 மணிக்கே சந்தை ஆரம்பிக்குது. அதே மாதிரி டிக்கெட்டு அனுமதி இலவசங்கிறத நீங்கள் வந்து மெயினாக கொண்டு வர முயற்சிக்கிறோம். அது அடுத்து இந்த டீ இந்த மாதிரி விஷயங்களுக்கு மிக குறைந்த விலையில் கொடுக்கறதுக்கான அந்த இதையும் நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயமாக என்ட்ரி ஃப்ரீக்கு தான் இல்லை முயற்சி பண்ணுறோம். இன்னும் முடிவு பண்ணல. அடுத்த ப்ரெஸ் மீட்டில் அதை தெளிவு பண்ணிடுவோம். அடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தெளிவுலாமா வேணாமான்னு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை என்ன சொல்ல வரீங்க? அதான் ஃப்ரீ பண்ணிட்டீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை பண்ணுறதுக்கான வேலை பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரீயாக கொடுக்கலாமா இல்லை காசு வாங்கலாமா நீங்கள் சொல்லுங்கள். அவங்க இல்லை உங்கள் கருத்தை கேட்குறாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு. ஃப்ரீயாக கொடுக்கலாமான்னு ஒரு திட்டம் நாங்கள் போட்டுட்ருக்கோம். டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஃப்ரீயாக கொடுக்கலாமா வேணாமான்னு நீங்கள் தான் சொல்லணும். இப்போ கொடுக்கலாம், ஆனால் அந்த 10 ரூபா யாருக்கும் சிரமம் இல்லை. ஒரே ஒரு சிரமம் தான் இருக்குது, கியூவில் நின்று வாங்கணுன்ற சிரமம் தான் அவங்களுக்கு. இல்லை அதுக்கு தான் இந்த தடவை என்னென்னா ஆனால் மற்ற விஷயங்கள் அதாவது உணவுப் பொருட்கள் அந்த எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும்பொழுது அது இந்த முறை அது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். நீங்கள் நிச்சயமாக அது வந்து அது சின்ன குறையினால அது தீர்க்கிறதுக்கு எங்கள் டீம் இருந்தா அதான் நிற்க வேண்டியது. கீழடி ஆமாம் அரசாங்கம் அதெல்லாம் திட்டமிட்டு அவங்களும் அதை திட்டமிட்டு நம்மளோட பேசிகிட்டு இருக்காங்க. கட்டாயமாக வரும். இல்லை அதையே திரும்ப போடுறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது புதிய செய்திகள் வந்ததுன்னா அந்த மாதிரி அதை பேசிக்கிட்டு இருக்கோம், அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் முடிவு பண்ணல. வந்தோடனே அடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இப்போ எல்லாமே சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் முடிவாகலை பல விஷயங்கள். இப்போ தொடக்கத்தில் இருக்குது. இந்த தொடக்கத்தில் தொடங்குகிற தேதியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்கு தான் இப்போ முதல் இந்த பொருட்கள் விருது பற்றிய செய்தியும் செய்யணும்னு அடுத்த பத்திரிகையாளர் அதுக்கடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பில் மிக எல்லா முழுமையான விவரங்களும் நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம பதில் சொல்கிற மாதிரி விவரங்களோட வந்து சந்திப்போங்கிற சொல்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.